ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம கேமராவில் உள்ள கேஆ ஃபார்ம் மார்க்கெட் வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்னென்ன வாங்க போகிறோம், இங்கே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்தீங்கன்னாக்கா பார்க்கிங் சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே பார்க்கிங் சார்ஜ் 3 வெள்ளியா 5 வெள்ளியான்னு எனக்கு ஷுவராக தெரியல. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்கா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ணோன்னே ரிசிப்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளார போய் பார்க்க வேண்டியதான். இப்போ நாங்கள் முதல்ல வந்தோடனே காடி பார்க் பண்ணிவிட்டு வந்தோடனே மகேஷ் நிறைய விளையாட்டு ஜாமான்லாம் பார்த்தாரு. அவருக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு பார்க்கலான்னு போனோம். அப்போ அவங்க டேடி ஒரு கேப் பார்த்தாங்க. அவருக்கும் அது வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் மகேஷ் போய் அவருக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தார். ஆனால் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், இந்தமாரி கிச்சன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். சாக்லேட்ஸ் கூட இருக்கும். சாக்லேட்ஸ், டீ அந்த மாதிரியெல்லாம் நிறையா இருக்குது. தேன் கூட பியூர் ஹனி தான் இங்கே இருக்கும். நீங்கள் போய் பார்த்து வாங்கலாம். ஐஸ்கிரீம்ஸ் கூட இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஸ்ட்ராபெரிஸ் பேஸோட இது தான் இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி நிறைய பிடிக்குமோ அங்கே போய் நல்லாவே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ கொஞ்சம் சீசன் டைம்னால நல்லா நிறையாவே ரேட்டு கம்மியாக இருக்குது. நார்மலாக நம்ம சீசன் இல்லாத டைமில் போனாக்கா விலை கொஞ்சம் கூட இருக்கும். இப்போ சீசன் டைம்னால விலை கம்மியாகவே கிடைக்கிது. நீங்கள் போயிட்டு ஆனால் நிறைய கடையில் ஒரு கடையில் ஒரு மாதிரி விலை இருக்குது. நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கணும். நாங்கள் போனோடனே அப்புறம் அவங்க அப்பா கேப் வாங்கிட்டு மகேஷ் ஒரு ஜேசிபி வாங்கினார். அதுக்கப்புறம் காய்கறி கடைக்கு பார்த்து போனோம். அங்கே போய் பார்த்ததுக்கு 8 காய்கறி 10 வெள்ளின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் வாங்கினோம். அப்புறம் அந்த கடையில் எங்களுக்கு 9 காய்கறி 10 வெள்ளின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மகேஷ் இங்கே இருக்கார். அவர் வாங்கிட்டு ஜேசிபி உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்ட்டு காட்டினார். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே போய் சுற்றினோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எங்கெங்கே போகிறோம், என்ன வாங்குறோன்னு பார்க்குவீங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஜாக்கும் இருக்குது, தக்காளி பழம், வாட்டர்மெலன், அப்புறம் கிழங்குங்க கூட இருக்குது. மரவள்ளி சக்கரவள்ளி கிழங்கு, அந்தமாரி யாம் இருக்குது. கேக்டஸ்லாம் இங்கே நிறைய இருக்கும். ஸோ பூ கூட நிறைய ஃப்ரெஷ்ஷாக பூலாம் இருக்கும். ஸோ இது பாருங்கள், கிழங்குங்கெல்லாம் இருக்குது. 3-4 ஜெனிஸ் கிழங்குலாம் இருக்கும். இது பார்த்துட்டிங்கன்னா அதை பாருங்க, ஸ்ட்ராபெரி அடுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்கள் அங்கே உள்ள டிஷர்ட் கேமரன் ஹைலன்னு போட்டு டிஷர்ட்ஸு குழந்தைங்களுக்கு பெரியாருக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் சோளம் வாங்குறப்ப நல்ல கடையில் போயிட்டு நீங்கள் தோல் உரித்து அதுக்கப்புறம் நல்லதாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு கடையில் வாங்குவோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க திறந்து காமிக்கும் போது நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் வீட்டில் பார்க்கும்போது நான் ஒரு 15 பீசஸோட வாங்கினேன். ஆனால் நாங்கள் வீட்டில் பார்க்கும்போது அது எல்லாமே ரோசாவாக இருந்துச்சு. எல்லாமே கெட்டு போயிருந்துச்சு. ஒரு 4 to 5 பீசஸ் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய் அப்படி வாங்குறதா இருந்துச்சுன்னா நல்லதாக பார்த்து வாங்குங்க. இங்கே பாருங்கள், அவங்க திறந்து காமிக்கும் போது அது நல்லா இருந்துச்சு. நான் வீட்டில் பார்க்குறப்போ அது எதுவுமே நல்லாவே இல்லை. ஒரு 4 to 5 பீசஸ் தான் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்கும்போது பெட்டர் நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அதுவும் அந்த சோளம் கூட ஒரு 3 ஜெனிஸ் இருக்கும். 3 வகையானது இருக்கும். நல்லா இனிப்பானது, அப்புறம் ஒரு நார்மல் இனிப்பு, அப்புறம் பர்பிள் கலர் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் இது பார்த்து வாங்கலாம். பார்த்து நல்ல கடையாக போயிட்டு நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி என்னென்ன எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் வாங்குவாங்க.
பாய்.